ஹல்லேலூயா. வேதத்தில் மோசையை குறித்து வேதம் சொல்லுது. மோசையினுடைய தாய் அந்த பிள்ளை ரொம்ப அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, அப்படின்னா அந்த மோசை பிறந்த அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நேரம். அந்த நேரம் எகிப்தினுடைய ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் அங்கேருந்து பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைய பார்த்தீங்கன்னா கொன்றுங்க. அங்கே இருந்த மருத்துவச்சிகள்கிட்ட ராஜா கட்டளை கொடுக்குறாரு, பிரசவத்துக்கு போகும்போது உங்களை தான் கூப்பிடுவாங்க. பிரசவத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வெளியே வரும்போது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாருங்க. பெண் குழந்தையானா விட்டுருங்க, ஆனால் ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சட்டம். ஒன்று வெளியில் அந்த குழந்தை வரும்போதே கொன்றணும், இல்லை அப்படின்னா சத்தம் கேட்கும்போது கொல்லணும், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுன்னா எடுத்து உயிரோட நைல் நதிக்குள்ளே போடணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும் போது மோசை என்கிற அழகுள்ள அந்த குழந்தை இப்போ பிறக்குது. ஆனால் 3 மாதம் 3 months அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சு சத்தமே வெளியே போடாமல் கத்தாமல் அந்த பிள்ளை கொஞ்சம் அழும்போதே உடனே ஃபீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொத்தி 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 அந்த சவுண்டே வெளியே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரியாமல் வளர்த்துட்டாங்க. ஆனால் 3 months 3 மாதம் தாண்டி அவங்களால அதை அப்படி வைக்க முடியல. இப்போ அந்த குழந்தைய உள்ள சத்தம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைய தூக்கி நைல் நதியில் போயிடுவாங்க. நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனத்தை, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் உள்ள நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்க, இப்போ இந்த 3 மாதம் தாண்டி இந்த அம்மா ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். அந்த முடிவை எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படி அதை எடுக்க முடியும்? 3 மாதம் ரொம்ப அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தைய 3 மாதம் பத்திரப்படுத்தியாச்சு. இனி அந்த குழந்தைய பத்திரப்படுத்தவே முடியல. என்ன டிசைட் பண்றது, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா சிலருக்கு பலவிதமான முடிவு வரும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம சாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து செத்துருவோமா? குழந்தையும் நானும் சேர்ந்து ஒரு வேணாம் செத்துடுறோம். பலவிதமான முடிவு அந்த இடத்துல எடுக்க முடியும். ஆனா இந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற வழியே தெரியல ஆண்டவரே, நீர் எஜமானன், இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்லை, இது உங்களுடைய பிள்ளை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைய உங்க கரத்திலேயே நான் தர்றேன்னு சொல்லி அந்த நைல் நதியில ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காரியத்தை சில நேரத்தில் கர்த்தர் கையில தான் கொடுக்கணும். ஆண்டவர் கையில கொடுத்தா அமைதியா விட்டுறணும். விசுவாசத்தினுடைய இன்னொரு படி என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்துல ரொம்ப போராடாம, சில காரியத்துல ரொம்ப கவலைப்படாம, சில காரியத்தை குறித்து ரொம்ப டென்ஷன் ஆகாம ஆண்டவருடைய கையில கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறதும் ஒரு விசுவாசத்தினுடைய அளவுகோல். சில நேரத்துல நம்ம இதுல தான் நம்ம நிறைய பேர் தவறு பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை, அதனுடைய பெரிய எண்ணத்தை வளர்த்தி அது நமக்கு எதிர்மறையாய் நம்ம யோசிக்கும் போது அது நடக்கல, இல்லை அது தீமையா முடியுது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அதற்கு மாறாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் கையில கொடுக்கணும்னா கர்த்தர் கையில அப்படியே கொடுக்கணும். ஆண்டவர் கரத்துல கொடுத்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நம்ம ஃப்ரீ ஆகணும். நம்ம அப்படி ஃப்ரீ ஆகல, சில சூழ்நிலையோடு கூட தான் நம்ம போக வேண்டியிருக்கும். சில சூழ்நிலைக்கு பின்னாடி தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். சில இடத்துல கர்த்தரே நம்மளை அப்படி நடத்துவார். அதற்கென்று ஒரு நேரத்தை, அதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருப்பார். அது வரைக்கும்
என்னுடைய லைஃப்ல இருக்கிற காரியத்தை நான் யார் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எஜமானனாகிய உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால திருப்தியா ஜெபம் பண்ணியாச்சா? மனசார ஜெபம் பண்ணியாச்சா? உபவாசம் இருக்க வேண்டிய உபவாசம் எல்லாம் இருந்தாச்சா? கத்தியாச்சு, அழுதாச்சு, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாச்சு, எவ்வளவு போகணுமோ எல்லாமே போயாச்சு. ஆனா இனியும் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்திலேயே இருக்குது, என் பிள்ளையினுடைய காலம் உங்க கரத்திலேயே இருக்குது. நான் மோசேயை எப்படி அந்த தாய் அப்படியே உங்க கரத்துல கொடுத்தாலோ அதே போல நான் என்ன பண்ண போறேன்னா உங்க கரத்துல தரப்போறேன். இந்த பிரச்சனையை நான் இனி டீல் பண்ண மாட்டேன், இந்த சூழ்நிலையை நான் இனி டீல் பண்ண போறது இல்லை, இந்த சிச்சுவேஷனை நான் அல்ல, இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. இதை என் கூட இருந்து இந்த காரியத்தை அவருடைய கரத்துல, அவருடைய கரத்துல, அவருடைய கரத்துல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க அப்படியே புலம்பி இருக்கலாம், நீங்க ஒருவேளை வருத்தத்தோட இருக்கலாம், உங்களால சுமக்கவே முடியாம இருக்கலாம். எப்படி எப்படி இந்த சகோதரருடைய சிச்சுவேஷனை பாருங்க. அந்த குழந்தையை எப்படி வாயை பொத்த முடியும்? எப்படி எத்தனை நாள் தான் வாயை பொத்துறது? எத்தனை நாள் தான் பெட்ஷீட் போட்டு மூடுறது? எத்தனை நாள் தான் கிச்சனுக்கு தூக்கிட்டு போய் கதவெல்லாம் சாத்துறது? இல்ல 3 months ஆச்சு, இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல முடியாது. நான் ஒன்றும் பண்ண போறேன், என்னுடைய இருதயத்தை தைரியப்படுத்திட்டு நான் இனி கர்த்தர் கையிலே அதை கொடுக்க போறேன். ஆனா வேதம் சொல்லுது, எப்ப ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து அந்த நாணர் பெட்டியை வச்சு அப்படியே அனுப்பிட்டு, சரி ஒன்னு நீ என்ன ஆண்டவர் உன் மேல எழுதியிருக்காரோ அதுதான் உனக்கு நடக்கும், என்ன ஆண்டவர் உனக்கு வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க பாருங்களேன். வேதம் சொல்லுது, அந்த பிள்ளை சரியான ஒரு இடத்திற்கு போய் சரியானவருடைய நபருடைய கையிலே கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்துறதற்கு கர்த்தர் இவங்களை ஆண்டவர் சில காரியத்தை, சில மனிதர்களை, சில சூழ்நிலையை ஆண்டவர் அப்படிதான் நம்ம அனுமதிப்பார். அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிட முடியாது, அதையே நம்ம யோசிச்சிருக்க முடியாது, அதுலயே வருத்தப்பட்டிருக்க கூடாது. அவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீர் எப்படி நடத்த சித்தம் கொள்ளுகிறீரோ இப்ப நான் உங்க கரத்துல நான் அதை தர்றேன், உங்க கரத்துல நான் அதை தர்றேன். அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரயாசம் எடுத்துட்டீங்கல்ல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாச்சு இல்ல. நான் நம்புறேன், நம்ம பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறதோ கர்த்தர். நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்தை நான் எடுத்துட்டேன், என்னுடைய முயற்சியை நான் எடுத்துட்டேன், ஆனா இப்ப என் பிள்ளைய உங்க கையில நான் தர்றேன், இந்த சூழ்நிலை நான் உங்க கையில தர்றேன், இந்த கடன் பிரச்சனையை உங்க கையில தர்றேன். நீங்க அப்படியே கர்த்தர் கையில கொடுத்துட்டு சந்தோஷமாய் அமைதியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தால் போதும். நான் நம்புகிறேன் அந்த காரியம் சீக்கிரமாய் ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த நேரத்திலே அந்த நாணல் பெட்டி எப்படி சரியாய் அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய கைக்கு போனதோ அதே போல நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், கிருபையாய் நடத்துகிற கர்த்தர் அந்த காரியத்தை செவ்வையாய் மாற்றுவார். இப்ப அப்படியே கைகளை மேல உயர்த்தி, ஆமாப்பா எஜமானன், எஜமானனே, எஜமானனே, எஜமானனே சொல்லுங்க, எஜமானன் நீர்தானப்பா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, எந்த காரியத்துல நீங்க நொந்து போய் வந்தீங்களோ, எந்த காரியத்தை நொந்து போய் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, உங்க கையில நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே. ஏசப்பா பார்த்து நீ நல்லவர் ஆண்டவரே. அப்படியே பேசுங்க பார்க்கலாம், பேசுங்க பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் மூத்த பிள்ளைய உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் மகளை உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே,
என் எதிர்கால வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 16வது நாள் அப்பா, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒன்றும் முடியாது, என்னால தாண்ட முடியாது, என்னால ஜெயிக்க முடியல, என்னால விட்டுட்டு வெளியே வர முடியல, என்னால அதை தாண்டவே முடியல. அதனால இப்போ இன்றைக்கு ஐயா உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால இந்த காரியத்தை நீங்க பார்த்துக்கங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நல்லவரப்பா, நல்லவரப்பா, முழு இருதயத்தோட நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. உங்க கையில கொடுக்கிறப்பா, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே, உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே. இதை என்னால சுமக்க முடியாது, இதை என்னால தாண்ட முடியாது, இதற்கு எதிராக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் எங்களுடைய கண்கள், எங்களுடைய கைகள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. நன்றி நன்றி. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பில, என்னை தள்ளினவர்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறது நீங்க தானே ஆண்டவரே. ஈசாக்குக்கு வெறுத்தவங்க மத்தியில, தள்ளினவங்க மத்தியில, துரத்தினவங்க மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த ஈசாக்குனுடைய தலையை நீர் உயர்த்துவது உண்மையானால், இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருக்கிற எங்களுடைய தலைகளையும் உயர்த்துகிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. சாப கட்டுகள் விலகட்டும், அக்கிரமத்தின் கட்டுகள் விலகட்டும், சத்துருடைய பிடிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், எல்லா வஞ்சகமான சக்திகளும் வெளியே போகட்டும், மன சம்பந்தமாய் உடல் சம்பந்தமான காரியத்திலிருந்து விடுதலை தருகிற எங்கள் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவேன். நம்பிக்கையோடு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கிறவர் முன்பி தள்ளினவர் மத்தியே ஹல்லேலூயா. பந்தியாயத்தப்படுத்தி அப்பா கனம் பண்ணினி. இப்ப கைய வைத்து இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவே சத்தமாய் சொல்லு. அப்பா இயேசுவே. இன்னொரு விஷயம் இயேசுவே. அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததினால் சொல்லோ திருக்கரம்
திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் அப்பா ஹalleluya பலத்தை நீ தந்ததினா இப்ப கைகளை வைத்து இயேசுவே இயேசுவே முழு பலத்தோடு எஸ் ஆமென் சத்தமாய் சொல்லுங்க இயேசுவே உங்க பிரசன்னத்துல உம்முடைய மகிமையினால் திரும்ப திரும்ப இயேசுவே ஹalleluya சொல்லிக்கொண்டே இயேசுவே அப்பா அன்பிற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முழு பலத்தோடு கரங்களை தட்டி என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு சகல பொறுப்புகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஆமென் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன மகா பெரிய தேவன் Thank you Jesus Thank you Jesus உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துற ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குகிறோம் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி நீர் ஒரு உன்னதமான இடத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி நீர் ஒரு மகிமையை எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி உம்முடைய மகத்துவத்திலே எங்களை நீர் திருப்தியாக்க போகிறதற்காக நன்றி எங்கள் மேல் இருக்கிற பெரிய கோலியாத்தா இருந்தாலும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்க வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவரே இந்த சத்தம் தொனிக்கப்பட ஹalleluya அந்த மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகிறதற்காக ஸ்தோத்திரம் உருகிறதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா உங்க திரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே கர்த்தர் நல்லவர் எல்லாரும் அப்படியே அமரலாம் ஆண்டவர் நல்லவர் கர்த்தர் இந்த 16வது நாளிலேயும் அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை முழுவதுமாக மூடிக்கொண்டிருக்கிறது தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் போகும்போது வேதம் சொல்லுகிறது அவனுடைய அடப்பையிலே 5 கூழாங்கற்கள் இருக்கிறது 5 கூழாங்கற்கள் ஆனால் தனக்கு முன்பாக இருக்கிற எதிரியினுடைய பலம் பெரிய பலம் யாருமே எதிர்த்து நிற்க முடியாத பலம் அத்தனை மனிதர்களும் எதிர்த்து நிற்கிற திராணி அற்றவர்களாய் நிற்கிறார்கள் ஆனா இவனுடைய கையில் 5 கூழாங்க ஏற்கனவே இருக்கிற எதிரி ரொம்ப பெரிய எதிரி எதிர்த்து நிற்க முடியாது ஆனா இவன் கையில இருக்கிறது சாதாரணமான கூழாங்கல் ஆனா வேதம் சொல்லுது அந்த யுத்தத்தினுடைய முடிவில் அந்த 5 கூழாங்கல்ல ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்துவதற்கு கர்த்தர் பலன் தந்தார் ஆமென் நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவையோ பிரச்சனையோ ரொம்ப பெருசா காணப்பட்டாலும்
முதல்ல அதற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு சக்தியே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை கூழாங்கல் போல எல்லாரும் மதிக்காத அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பத்தாதுன்னு நினைப்பீங்க, ஆனா ஆண்டவர் அதை மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த அந்த பலத்துல பெருசா தேவைப்படாத அளவிற்கு ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டே அந்த காரியத்தை கிருபையாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர், இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் கோலியாத்தை போல நிற்கிற பெரிய பிரச்சனையை பார்த்து என் கையில போராடுறதற்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே அவ்வளோ பெரிய ராட்சதனை ஆண்டவனாலே வீழ்த்த முடியுமானால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கரங்களை மேல தட்டி நான் நம்புறேன், முழு பலத்தோட நான் நம்புறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நம்புறேன், கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுது, கூடாரத்திலே இருந்த ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு அப்படியே வெளியே ஓடி போய் அப்படியே அவர்களை வரவேற்று முகம் குப்புற விழுந்து பணிந்து என்னுடைய வீடு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஆபிரகாமா ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தர் சொல்றார், நீ வாப்பா, வீட்டை விட்டு வெளியே வா, வெளியே வந்து பாரு, வானத்துல நட்சத்திரத்தை பாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே வா, நீ வெளியே வந்து பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த வெளியே வா அப்படின்னு சொல்றது வேதத்துல பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரித்த லாசருவை குறித்து வேதம் சொல்லுது, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் வெளியே கூப்பிடுறாரு. ஆனா இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலத்துல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போறதற்கு காரணம் என்னன்னா, ரொம்ப டென்ஷனா அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு சில அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரவே முடியாது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நிறைய பேரை வீட்டுக்குள்ள இருக்காத, வெளியே போய் விளையாடு, வெளியே போய் இந்த செய், வெளியே போயிட்டு வா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியலன்னா, வெளியவே போக முடியல. வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டு இருக்குது. அது என்ன கட்டு அப்படின்னு சொன்னா, இந்த போனு, அப்புறம் டிவி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாம நிறைய பேரை வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்குது. அப்போ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வெளியே வரணும்னு நினைச்சா, நீங்க முதல்ல ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறத நீங்க நிறுத்தணும். நீங்க முதல்ல ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிறத நீங்க நிறுத்தணும். நீங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியா இருக்கிறத நீங்க விடணும். ஒரு கெஜெட்டோட நீங்க இருக்கிறத நீங்க வெறுக்கணும். ஒரு போனோட நீங்க இருக்கிறத நீங்க வெறுக்கணும். நீங்க அந்த இடத்துல அதுல வெறுக்காம, அதிலிருந்து வெளியே வராம, அதுக்கு உள்ளேயே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு நாள் நீங்க உபவாசம் போட்டாலும், உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களால வெளியே வரவே முடியாது. அதனால அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல நம்முடைய ஐக்கியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடத்தோட வைக்கணும். சிலருக்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னா, நிறைய நண்பர்களை, தேவையில்லாத நண்பர்களை நம்ம பிடிச்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தனியா இருக்கிறத நம்ம வெறுத்து தான் ஆகணும். அதை விட்டு தான் ஆகணும். ஒரு 2 பேரோட பேசணும், 2 பேரோட சேர்ந்து உங்களுடைய ஒர்க்கை பார்க்கணும், ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பேசணும், நீங்கள் வெளியே இறங்கி போகணும். ஒரே சத்துருடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை கட்டி போடுகிறவன் தான் சத்துரு.
பாருங்க, ஒரு லேகியோன் பிசாசு ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குது. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவன் கல்லறைகளிலே குடியிருக்கிறான். அவன் கல்லறையிலே குடியிருக்கிறான். கல்லறையில யார் இருப்பா? ஆளு நடமாட்டம் இல்லாத இடம் கல்லறை. அந்த கல்லறையில அவன் குடியிருக்கிறான். அந்த கல்லறை தான் அவனுடைய வாழ்க்கை. அதை விட்டு அவனால வெளியே போகவே முடியல. அப்போ அந்த பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து செய்கிற மிகப்பெரிய சக்தி என்னன்னா, அவனை வெளியே போக விடாம, வெளியே பழக விடாம, வெளியே பேச விடாம என்ன பண்ணும்னா ஒரு இடத்துலயே உட்கார வைக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போவீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தனியா இருக்கிறத ரொம்ப நீங்க வெறுக்கணும். அப்படின்னா தனியா இருக்கிறத, தனியான இன்னொருத்தரோட இருக்கிறது அப்படின்னா தப்பாவோ பாவம் பண்றதற்கோ அல்ல. சும்மா ஜென்ரலா ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறத, ஒரே இடத்துல அடைஞ்சு உட்கார்றத விட்டுட்டு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ கொஞ்சம் வெளியே நம்ம வர்றோமோ அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷா, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வாலிப தம்பிங்களும் தங்கச்சிங்களும் அப்படிதான். சத்துருடைய மிகப்பெரிய தந்திரமே அதான். கடைசி காலத்துல போராடுகிற பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டை கொடுத்து அதிலிருந்து உங்களை வெளியவே வர முடியாம அந்த இடத்துல கட்டி வைக்கிறான். பாருங்க, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியவே வர முடியாத அளவுக்கு அவனுக்கு சவால். அவனால வெளியே வர முடியல. அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, போப்பா, வெளியே போப்பா, எந்திரிச்சு போப்பா, எந்திரிச்சு வேலையை பாருப்பா, எந்திரிச்சு உன் வீட்டுக்கு போப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர்கிட்ட போய் பேசுப்பா, ஏன்பா இங்கேயே போய் படுத்து கிடக்குற, எதுக்குப்பா இந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற, தெரியுதில்ல உனக்கு, தெரியுதில்ல அவன் உன்னை பிடிச்சி கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பப்படுறா, தெரியுதில்ல உன்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறா, தெரியுதில்ல, எந்திரிச்சு போப்பா, வீட்டை விட்டு போப்பா அப்படின்னு ஒரு பக்கத்துல ஆவியானவர் அவனை என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ இருக்காத, இந்த இடத்துல உட்காராத, இவ்வளவு நேரம் நீ உட்காராத, இந்த பொண்ணோட இவ்வளவு நேரம் உட்காராத, இந்த மொபைலோட நீ இவ்வளவு நேரம் உட்காராத, இந்த நபரோட நீ இந்த நேரம் இவ்வளவு நேரம் உட்காராத, நீ எந்திரிச்சு போன்னு சொல்லி அப்படியே தள்ளுறாரு பரிசுத்த. அதனாலதான் அவனுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. அவனுக்கு கட்டும் போது தேவ ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கி அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை வெளியே துரத்துறதுக்கு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை விட்டு, வாசப்படியை விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டான். பாருங்களேன், அங்கேயே உழண்டு உட்கார்ந்து இருந்தான். அவன் வேதம் சொல்லுது, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மாவை விசனப்படுத்துறா, நச்சிட்டே இருக்கிறா. உன் மகாபலன் எதிலே உண்டாயிருக்குது, உன் மகாபலன் எதிலே உண்டாயிருக்குது. சரிப்பா, இவ்வளவு பேசுறாருல, இவ்வளவு உன்னை நச்சிட்டே இருக்கிறாருல, எந்திரிச்சு வெளியே போயிட வேண்டியதானே அப்படின்னா, அது ஒரு கட்டு, அவனை கட்டி வச்சிருக்குது. தப்புன்னு தெரியுது, இருக்க வேண்டாம்னு தெரியுது, இங்க டார்ச்சர் நடக்குதுன்னு தெரியுது, நம்மளை அசுத்தமான ஒரு காரியத்துக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் அதுக்கு பேர் தான் கட்டு, அதுக்கு பேர் தான் கட்டு. சத்துரு நிறைய பேரை இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். நான் நம்புறேன், இந்த 100 நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகிறது நிச்சயம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறது நிச்சயம். ஆண்டவர் நம்ம மேல இந்த 100 days நம்ம முடிக்கும் போது எத்தனை வாக்கு தத்தத்தை நம்ம கேட்போம் தெரியுமா, எத்தனை வார்த்தையை நம்ம கேட்கிறோம் தெரியுமா. அந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் ஒரு மனுஷனுடையது கிடையாது, அது ஆண்டவருடையது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள். அதனால நான் நம்புறேன், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, அதான் நான் சொல்றது மாதிரி ஒரே ராத்திரியில கூட நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நேற்றைக்கு இரவு படகு காலியான படகு, இன்றைக்கு காலையிலே அந்த படகு நிரம்பி வழிகிற படகு. கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இரவு உங்க படகு காலியா இருக்கும், அடுத்த நாள் உங்க படகு நிரம்பி வழிகிற படகா கர்த்தரால முடியும், கர்த்தரால மாற்ற முடியும். அதனால அதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நீங்க கொஞ்சம் விசுவாசிச்சா போதும், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா போதும், அதுக்கு பாட்டுக்கு வழிகளை கர்த்தர் திறப்பார், பாதைகள் அது பாட்டுக்கு திறக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆனா முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா,
நம்ம முதல்ல ரெடி ஆகணும், நம்ம சரியாகணும். நம்ம சரியாகணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றார், நீ வெளியே வா, வெளியே வா அப்படின்னு காட்டுறாரு. நீ வெளியே வந்தாதான் தரிசனத்தை பார்க்க முடியும், நீ வெளியே வந்தாதான் நட்சத்திரத்தை எண்ண முடியும், நீ வெளியே வந்தாதான் நீ யுத்தம் பண்ண முடியும். அதுக்கு உள்ளேயே உழண்டுட்டு கிடக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் வேதத்துல அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியான எலியாவை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர் போய் அந்த மிரட்டலை கேட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு வேலைக்காரனை முன்னாடி நிப்பாட்டிட்டு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ என்ன பண்ணிருப்பா, நீ அங்க படுத்து கிடக்கிறத. ஆண்டவர் அவனை பார்த்த உடனே என்ன கேட்டாரு, என்ன கேள்வி கேட்டாரு, உனக்கு இங்க என்ன, சொல்லுங்க, உனக்கு இங்க என்ன வேலைன்னு தான் கேட்டாரு. அவனை பார்த்து, உனக்கு இங்க என்ன வேலை, நீ எதுக்கு இங்க இருக்கிற, உனக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, உனக்கும் குகைக்கும் இந்த இடத்துல என்ன சம்பந்தம் இருக்கு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல கர்த்தர் அப்படிதான் கேட்கிறாரு, உங்களுக்கு அங்க என்ன வேலை, அந்த ரூமுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை, அந்த வீட்டுல அவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன வேலை, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை, நீ வெளியே வா, நீ வெளியே வா. அப்பதான் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தட்டி கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய தரிசனம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக அழைச்சிருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. உங்க மேல ஆண்டவருடைய தரிசனம் பலமா இருக்கிறதை கர்த்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, அடங்கி கிடந்தது போதும், உடைந்து போய் கிடந்தது போதும், சமாதானம் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்தது போதும். கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வெளியே அழைக்கிறார், வெளியே அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில இடத்துல உள்ள உட்கார்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப வெறுக்கணும். நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வெளியே வரணும். இப்போ யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வீட்டுல அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த வீட்டுல தவறு செய்வதற்காக, பாவம் செய்வதற்காக அங்க ஒண்ணு இழுத்துட்டே இருக்குது. வா வா வா, நீ இங்கே இரு, இங்கே இரு. அந்த அவனுக்கு வேற ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது. அந்த வீட்டுல அவன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான், அந்த வீட்டுல தான் அவன் வேலை செய்யறான். அவாய்ட் பண்ணவும் முடியல. வேற எஜமானுக்கு சம்பந்தமானது, பெரிய ஹை அபிஷியலுக்கு சம்பந்தமானது. டக்குன்னு போய் எதுவும் பேசிடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில யார் மாட்டி இருக்கிறார்னா, யோசேப்பு மாட்டி இருக்கிறார். இந்த மாதிரி சில நேரத்தில் சிலர் மாட்டுவாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியே வரவும் முடியாது, உள்ள உட்காரவும் முடியாது, திட்டவும் முடியாது, கொஞ்சவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். கலட்டி விடவும் முடியாது, கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் போயிட்டு இருக்குது. ஆனா இவன் தடுத்து பார்க்கறான். சரி, நோ நோ அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. ரொம்ப கடைசி வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில போயிருச்சு. இப்போ இந்த மோசமான சூழ்நிலையில போகும்போது இவனுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு, இங்க இருந்து மிஸ்டேக் பண்ணணும், இல்ல அப்படின்னா வெளியே போய் தண்டனையை அனுபவிக்கணும். ஒன்னு, இங்க இருந்து மிஸ்டேக்கா நம்ம செய்யணும், இல்ல அப்படின்னு சொன்னா வெளியில போய் நம்ம தண்டனையை அனுபவிக்கணும். இப்ப ரெண்டுமே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது. அப்போ இவன் என்ன டிசைட் பண்ணான் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, நான் உள்ள இருந்து இந்த தவறுக்கு உடன்படுறதை விட நான் வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன கொன்னாலுமே பரவாயில்ல, நான் இந்த இடத்துக்குள்ள இருக்க மாட்டேன்னு ஒரு டிசைட் பண்ண அந்த ஒரு காரணத்திற்காக கர்த்தர் எகிப்திற்கு தகப்பனாக, எகிப்திற்கு அதிகாரியாக ஆண்டவர் அவனை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமா நினைச்சுக்கங்க. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வரும். உங்களுக்கு வேலையா பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், பணமா பரிசுத்தமா அப்படின்ற சூழ்நிலை வரும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், காதலா இந்த பரிசுத்தமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அந்த சூழ்நிலையின் மத்தியிலே யார் ஒரு தேவனுடைய பிள்ளை இல்ல, நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், நான் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டு
இருக்கிறேன். என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய விஷனை கத்தர் வச்சிருக்கிறாரு. என்னை கொண்டு கத்தர் ராஜ்யங்களை அசைக்க போறாரு. என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு அப்படின்னு தன்னுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தி யார் ஒருவர் அந்த கட்டிலிருந்து வெளியே வருகிறீர்களோ, நான் நம்புகிறேன் இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அது கொஞ்ச நாள் பாடுகளா இருக்கும், கொஞ்ச நாள் உபத்திரவமா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சாருன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே வா, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. வெறும் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைன்ல கூட அப்படி உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்பா பார்த்தாலும் அந்த ஜூம்ல ஒரு ஜூம் பிரேயர் தவற அல்ல, அதுல ஜூம்ல சரியான பிரேயர் நிறைய இருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா சிலதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஓயாம அது நடந்துட்டே இருக்கு. ஒரு 50 பேர் 100 பேர் அப்படியே அதுவே கேட்டு 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 திரும்பி பாத்தீங்கன்னா அது எதுவுமே அவங்களுக்கு வெளியில இல்லை. தன்னுடைய ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. முழுக்க முழுக்க அதிலேயே மூழ்கி இருந்து கடைசியில் குடும்பத்தை இழந்துருவாங்க, பிள்ளைகளை இழந்துருவாங்க, தன்னையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ரொம்ப நிதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். நிதானமா தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய தேவன் உலகத்துல நம்மளை இருக்க வச்சிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். கைகளை மேல உயர்த்தி இந்த காரியத்திற்காக சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இல்லாம இருக்கலாம். உங்க பிள்ளைங்க யாரோ ஒருத்தர், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், வெளியவே போக மாட்டேங்கிறான், வெளியவே போக மாட்டேங்கிறாரு, அதுக்குள்ள அடைஞ்ச அடைஞ்ச அப்படியே கிடக்கிறது, எப்ப பாரு அது அந்த காரியத்தையே பார்த்துட்டே இருக்கிறது. வெளியே போடா, இந்த மாதிரி காரியத்தை செய் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வே வரல. ஆனா இப்போ கர்த்தர் இரக்கம் செய்வாராக, கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. முழு பலத்தோடு முழு பலத்தோடு அப்பா சமூகத்தில் தகப்பனே இந்த கிருபை உண்டாவதாக, அந்த இரக்கம் உண்டாவதாக. அப்படி கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுனுடைய ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அந்த பிள்ளையை சந்திப்பதாக. ஹல்லேலூயா. நீங்க யாராவது அதுல இருக்கிறீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா என்னை எழுப்புங்கப்பா, என்னை தட்டி எழுப்புங்கப்பா, என்னை இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு விடாதீங்கப்பா, எனக்கு தரிசனத்தை கொடுங்கப்பா. எனக்கு தெரியுது இந்த இடத்துல எனக்கு எந்த வேலையும் இல்லை, இந்த இடத்துல நான் உட்கார கூடாது, நான் முடங்கி முடங்கி படுத்திருக்கிறேன், நான் முடங்கி முடங்கி உட்கார்றேன், நான் முடங்கி முடங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஓ ஹல்லேலூயா எங்கள் மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றி, உம்முடைய மகிமையை ஊற்றி, ஆமென், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்பா அந்த கிருபை, ஆமென். Thank you Jesus, thank you Jesus. அந்த கிருபையினால் ஆண்டவர் நம்மை அலங்கரிப்பாராக, அலங்கரிப்பாராக. ஆமென்.